ஹே ஹாய் திஸ் இஸ் சுரேஷ் வில்லேஜ் ஐடி டெவலப்பர்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஐ காட் ஐடி ஜாப் ஒன்ஸ் உங்கள் கையில் ஆஃபர் லெட்டர் கிடைச்ச உடனே வாட் யூ டூ அப்படிங்கிற ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டர் கிடைக்குது. ஃபெமிலியராக உள்ள இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரியான கம்பெனியை தவிர ஒரு சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய இருக்கும். பட் அதில் நிறைய நல்ல கம்பெனியும் இருக்கும். ஸோ சம் செட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். ப்ராப்பரான சேலரி கொடுக்க மாட்டாங்க. நிறைய டைம் ஒர்க் வாங்குவாங்க. அதான் உங்களுக்கு போட்ட ஒரு 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அவங்க எல்லாரும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 20 பேர், அதில் பாதி பேர் உங்களை மாதிரி. ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸை எப்படி நான் ஃபைன் பண்ணுறது? நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன். எனக்கு ஒரு கம்பெனியோட ஆஃபர் லெட்டர் கிடச்சிருக்கு. நான் உடனே அந்த கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு தான் பார்ப்போம். நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு நான் பற்றி என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஆஃபர் லெட்டரில் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ், லொக்கேஷன், கம்பெனி நேம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கிளாஸ் டோர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் ரிவ்யூ செக் பண்ணுங்கள். ரிவ்யூவோட ரேட்டிங் 5 ஸ்டார் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் மினிமம் 3.5லேருந்து 4.5 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் இன்டர்வியூ ப்ராசஸ் எவ்வளோ, ஸ்டேட்டஸ் எவ்வளோ போகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து சேல்ரி வந்து எந்த மாதிரியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க, இயர்லி ஹைக் இருக்குமா, ஃப்ரெண்ட்லி மேனர் இருக்குமா, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நமக்கும் உள்ள லிங்க் இந்த மாதிரி இருக்கும், பிஎஃப் அக்கௌண்ட் உண்டா, பிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, தென் பிஎஃப் வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் வித்ட்ரா பண்ண முடியுமா, எல்லா டீட்டெயிலும் மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில் வந்து கம்பெனியில் வந்து போடுவாங்க. எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயிலையுமே இந்த கிளாஸ் டோரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு கம்பெனியோட ரிவ்யூ லெவலில் உள்ள ஒரு வெப்சைட் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்டில் போடுங்க. நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு கேட்கலாம். இந்த மாதிரி என்னோடய சேல்ரி வந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணலாமா சார், இந்த மாதிரி கேளுங்க. உங்களோட சேல்ரி ஓகேவாக இருந்தது அப்படின்னா நோ இஷ்யூஸ். இல்லை உங்களுக்கு சேல்ரி வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் டேரெக்டாக கேட்கலாம். தயவு செஞ்சு கூச்சப்படாதீங்க. கூச்சப்பட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 1 ஆர் 2 இயர்க்கு சேம் சேலரியில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆகணும். அது உங்களுக்கு ஓகேனா அடுத்து ஃபர்தராக மூவ் பண்ணுங்க. செகண்ட், ஒரு கம்பெனியில் 3 மாதம், அடுத்த கம்பெனியில் 5 மாதம், அதுக்கடுத்த கம்பெனியில் 4 மாதம், அந்த மாதிரி கம்பெனியாக ஜம்ப் பண்ணாதீங்க. ஒன்ஸ் ஒரு கம்பெனி என்ட்ரானிங்கன்னா மினிமம் ஒரு 2 இயராவது மெயின்டைன் பண்ணுங்கள். இது வந்து பர்சனலாக என்னோட மேனேஜர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. மினிமம் ஒரு கம்பெனியில் 2 வருஷமாக மெயின்டைன் பண்ணுறான் அப்படின்னா தான் அவனோட ப்ரொஃபைல் வந்து அடுத்த கம்பெனி போகும்போது பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். எதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஈவன் அவன் வந்து ப்ரீவியஸ் கம்பெனிலே அந்த 2 இயர் சஸ்டெயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயும் அவன் சஸ்டெயின் பண்ண மாட்டான். ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகி நீங்கள் வந்து ஜாப் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் கம்பெனியில் ப்ரெஷர் இருக்கும். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணுங்கள், அந்த ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு ஒர்க் நிறைய கொடுப்பாங்க. சில கம்பெனியில் கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி படிச்சுக்கோங்க. இல்லை ஒர்க் ப்ரெஷர் இருக்குன்னா அதில் உங்களால் எவ்வளோ தூரம் கற்றுக்க முடியுமோ அதை புதுசாக நீங்கள் கற்றுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா ஐடியில் நீங்கள் டே பை டே லேர்ன் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த லெவல் போக முடியும். அதனால் மறக்காமல் கற்றுக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. ஈவன் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க சர்க்கிள் இருக்குல்ல, அவங்கக்கிட்ட கேளுங்க. இல்லை அவங்கக்கிட்ட எனக்கு ஹெல்ப் கிடைக்கல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேளுங்க. டே 1 நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, உங்களோட ஒர்க்கர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்டலாம் நல்ல கான்வர்சேஷன் மெயின்டைன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்லி மேனரை ட்ரீட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபியராக தேவையே கிடையாது. ஒரு ஃப்ரெஷருக்கு நான் சொல்கிறேன், ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து அவங்க பர்ஃபெக்டாகவே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஃப்ரெஷர் வந்து ரொம்ப ஃபியர் படுவாங்க. ஒர்க் எப்படி போக போகுது, ஜீரானா என்ன, கிட்டுனா என்ன, உங்களோட ஸ்ப்ரிண்ட் சைக்கிள் டேட் என்ன, ஈவன் 1 வீக் ஸ்ப்ரிண்ட்டும் இருக்குது, 1 மந்த் ஸ்ப்ரிண்ட்டு, 15 டேஸ் ஸ்ப்ரிண்ட், இந்த மாதிரியான ஸ்ப்ரிண்ட் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீமுக்கும் மாறுபடும். அது எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து பிஆர் ரைஸ் பண்ணணும், எப்படி வந்து உங்கள் சீனியர்கிட்ட இருந்து அந்த பிஆரை வந்து அப்ரூவ் வாங்கணும், இது எல்லாமே ஈஸியாக கற்றுக்கோங்க. ஒரு அடுத்த முக்கியமான விஷயம், உங்கள் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, என்னென்ன லாங்குவேஜஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க,
கோர் வந்து இப்போ உதாரணத்துக்கு சாம்பிளாக நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் ரியாக்ட் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, ரியாக்ட் மட்டும் அந்த ப்ராஜெக்ட்டில் இருக்காது. அதை தாண்டி அதை சுற்றி நிறைய சின்ன சின்ன லாங்குவேஜஸ், சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் டிப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறாங்க, பில்டருக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறாங்க, தென் ஜீரா எப்படி ப்ராசஸ் ஆகுது, ஜீரா வந்து யார் வந்து ஜீராவோட மெயின் அட்மின் யார், என்ன மாதிரியான டைம் டியூரேஷன்லாம் அதில் மெயின்டைன் பண்ணணும், டெய்லி ஹவர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, டைம் ஷீட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். ஈவன் நான் கம்பெனிக்குள்ளே என்ட்ராகி டைம் ஷீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் ஒரு 1 மந்த் நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஈவன் என்னோடய மேனேஜர் நல்லவராக இருந்ததுனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அதே மாதிரி உங்களுக்கும் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைம் ஷீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதான் உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து அமௌண்ட்டை வந்து உங்கள் கம்பெனி வாங்கும். கம்பெனி உங்களுக்கு அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணும். ஒரு டெவலப்மெண்ட் டீமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் டெவலப்மெண்ட் டீமால் மட்டும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் ஆகி சக்ஸஸ் ஆகிடாது. டெவலப்மெண்ட் முடிஞ்சோடனே டெஸ்டிங் இருக்கும். டெஸ்டிங் டீம் கூட நீங்கள் ரெகுலராக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னலாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளாய்மெண்ட் இருக்கும். ஈவன் நீங்கள் டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, என்ன ப்ரொசீஜர்னு எனக்கு தெரியலை, அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளாய்மெண்ட் டீம் கூட கனெக்ஷனில் இருக்கணும். ஸோ இது மட்டும்தான் அப்படின்னா இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தும் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த டீம் கூட எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் சிஸ்டமை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சில ரோல்ஸ் இருக்கும். உங்கள் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி சில ரோல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது எல்லாமே ஒவ்வொரு தனித்தனி டீமில் இருக்கும். அந்த டீம் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இல்லை மெயில் சென்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஆக்சஸை ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பேசிக். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐடி ஜாப் வந்து எப்படி வாங்குறது, இங்கே ஒரு கார்டு கொடுத்துருக்கேன். இந்த கார்டில் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த கார்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஈவன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். பாய்.